ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் என்னுடைய சொந்த ஊருக்கு சென்றபோது ஒரு நாள் ஞாயிறு ஆராதனையில் நான் கலந்து கொண்டேன். அந்த ஆராதனையில் அந்த பட்டணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதான திருமண்டலத்தினுடைய மேரேஜ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கவுன்சிலிங் சென்டருடைய டைரக்டர் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய புள்ளி விவரத்தை மிகவும் வேதனையோடு கூட அந்த திருச்சபை ஆராதனையில் பகிர்ந்து கொண்டார். அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட காலனியில் அவர்கள் சென்று திருமணமான கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆய்வு செய்தபோது இந்த ஆய்வுக்குழு அதிர்ச்சி அடைந்தார்கள், மிகவும் வருத்தப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், திருமணமான பெண் பிள்ளைகளில் 43% பிரிந்தோ அல்லது டிவோர்ஸ் ஆகியோ வாழுகிறார்கள். அதற்கு 2 காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று, பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தினமும் தேவையில்லாமல் அவர்களோடு கூட ஃபோன் பேசி தாய் தவறாக அவர்களை நடத்துவது. இவ்விதமாக தினமும் ஃபோன் பேசினால் எப்படி கணவன் மனைவி உறவுகளில் ஜெல்லாக முடியும், ஒட்ட முடியும்? 2வது காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படும் போது இவர்கள் அந்த மகள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தும் போது பெற்றோர்கள் உடனே நீ வந்துவிடு, நீதான் சம்பாதிக்கிறாயே, வா நாங்கள் உன்னை பார்த்து கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். பெற்றோர்கள் வயதாகும் போது எத்தனை வருடங்கள் அவளை பார்த்து கொள்ள முடியும்? கணவனுடைய இடத்தை எந்த நபரும் அங்கே நிரப்ப முடியாது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தயவு செய்து திருமணமான உங்கள் பிள்ளைகளை வாழ விடுங்கள். திருமணமான பின்பு பெற்றோர்களே, அந்த பிள்ளை உங்களுக்கு சொந்தம் அல்ல, அது கணவனுக்கு சொந்தம். ஆகவே இவைகளை நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இப்படி இருக்கிறபடியினால அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெண்ணை பெற்றெடுத்து தேவனுடைய சமூகத்தில் பெண்ணின் கையை பிடித்து தேவன் நியமித்திருக்கிற மனிதனுக்கு கையளித்த பின்பதாக தயவு செய்து தேவையின்றி தலையிட்டு அவருடைய நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை சீரழிக்க வேண்டாம். அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லதொரு சமுதாயத்தை நாம் இணைந்து கட்டுவோம். ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்த விதமான காரியங்கள் பரவலாக காணப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கணவன் மனைவியை ஒருவர் நேசிக்க தாங்க சொந்த சரீரமாய் அவர்கள் பாதுகாத்து கொள்ள பராமரிக்க கிருபைத்தார். தேவையில்லாமல் பெற்றோர்கள் தலையிட்டு அவருடைய வாழ்க்கை சீரழிக்காதபடிக்கு அவர்களுக்காக ஜெபிக்கவும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க முடியாத கிருபைத்தார். வேதம் சொல்கிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரியாதிருக்க கடவன் என்று சொன்ன விதமாய் ஆண்டவரை பெற்றோர்கள் அதற்கு ஒரு காரணமாய் இராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேவையான ஞானத்தையும் கிருபையும் நீர் கட்டளையிடும். உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் திருமணமான குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். Like, subscribe, and share to spread the God's love.